உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திரு குமார் அவர்களும் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ்க்கு போயிருந்தோம். அப்போ இந்த ஆல் இண்டியாங்கிற நேம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டயத்தில் வந்து நாங்கள் நிறையா கன்சல்ட் பண்ணி ஜெயபிரகாஷ் மாதிரி லாயர் அவங்களுடைய துணையோட இதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9th December 2021 ரெஜிஸ்டர் பண்ணோம். இது அந்த காலத்தில் வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு முன்னாள் ஜென்ரேஷனில் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து 4-5 குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அப்பா வந்து வேலைக்கு போவார் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வருமானத்துக்கு வேண்டி. அம்மா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள வளர்த்தி அவங்களுக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் மதர் அவங்க செய்வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு இந்த வேலையெல்லாம். அப்போ இந்த குழந்தைகள்லாம் பெருசாகும் பொழுது அவர் தன்னுடைய கணவர் இந்த குழந்தைகளோட அப்பாட்ட பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏங்க பொண்ணு பெருசாயிருக்கு, அவங்களுக்கு ஏதாவது காதில் ஒரு தோடு அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் வாங்கணும், தோடுகள் வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த அப்பா சொல்லுவார், வெறுங்கையில் முழம் போட முடியாதுன்னு. அது ஒரு பழமொழி அந்த காலத்தில். யாராவது திடீர்னு விருந்தாளியை வந்துட்டாங்கன்னா ஒய்ஃப் கிட்ட போய் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், சட்டியில் இருந்தால் தானே வரும் அகப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அமைப்பு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் அவரும் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே எங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதை எப்படி எல்லாமோ தாண்டி வந்துட்டு இந்த வெறும் கையில் முழம் போடுறதுங்கிற பழமொழியை மாற்றினவர் ஆர்.கே. குமார். வெறும் கையில் ரோடே போட்டார். அது வந்து நான் இப்போ 2025 நவம்பர்ல நான் இதை சொல்றேன். 2021 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு நடுவில் நாங்கள் பண்ணின இப்போ குறும்படத்துல குமார் தங்கவேல் அவர் கிளியரா காமிச்சிருக்காரு. நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டோட தான். நாங்கள் 2 பேர் மட்டும் இதை செய்யல, நிறைய பேருடைய சப்போர்ட், வாலண்டரி சப்போர்ட். அவர் போய் யார்கிட்டையும் நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற கேரக்டரே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நானும் அவரும் ஒரு 2 ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு போய் ஒருத்தர்கிட்ட கேட்குற அந்த கேரக்டரே கிடையாது. நாங்கள் செய்யறத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க கூட பில்லர்ஸ் மாதிரி வந்தவங்கல்ல லதா மேடம் ஒன்று. அவங்க வந்து வாலண்டியரா இன்வால்வ் ஆகி நாட் ஓன்லி ஃபைனான்ஸ், பணம் எப்படி வேணாலும் வந்துடும், ஆனால் அது கரெக்டான அந்த அட்வைஸ் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். எங்க கூட பிறக்காத ஒரு சிஸ்டர் அவங்க அந்த அட்வைஸ். இதுக்கப்புறம் ராஜேஷ் சார், அவரை நான் வருக வருக என்று வரவேற்றேன். எங்க தலைவர் பேரை மறந்துட்டார். அவரு ஒரு ஒன் ஆஃப் த நீங்க என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த 5 judges ப்ரோக்ராம் ஒன்று போட்டோம் அவனாசி ரோட்ல. கிட்டத்தட்ட 2800 பேர் அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த 5 ஜட்ஜு 2800 பேர். அவங்களுக்கு வந்து பஃபே டின்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். பஃபே டின்னர்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் வந்து ஹாட் தோசை எல்லாம் வந்து ஸ்பாட்ல பண்ணி பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய வெரைட்டிஸும் போட்டிருந்தோம். இந்த பேமெண்ட்டு ராஜேஷ் சாரு, நான் வந்து மேடையில் எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சைலண்டாக வந்து ஒரு பண்டில் கொடுத்து, நான் என்ன சார் அப்படின்னு, இந்த கையில் வை, எமர்ஜென்சிக்கு உனக்கு தேவைப்படும் அப்படின்னு. இந்த மாதிரி வாலண்டியரா ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் ராஜேஷ் சார், ப்ளீஸ். ரெண்டாவது, இதெல்லாம் சொன்னா எனக்கு கண்டுபிடி திட்டிடுவாரு. அதனால இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு இது லைட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல இது மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கிற சுந்தரவடிவேல் சார் எங்களுக்கு பயங்கரமான தைரியம் கொடுத்த ஒரு பர்சன். நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தைரியம். ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நான் இருக்கேன் பயந்துக்காத அப்படின்ற அனுபவம், அது வந்து எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா தெரியும். சின்னதுலேருந்து தெரியும். ஜெயபிரகாஷ் அவரும் எல்லா கிராஜுவேட்ஸ். அப்புறம் நாங்கள் தெரிஞ்சவர். அவர் தான் என்னையே கண்டுபிடிச்சவர்.
இந்த மாதிரி நீ வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது ஒரு பெரிய பில்லர் மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட். தேன்மொழி மேடம் இப்படி கற்பக விநாயகம் ஐயா அவர் வந்து அதாவது 2 வார்த்தை பேசினாலும் அதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அந்த 2 வார்த்தை எங்களை வந்து நாங்க 2 பேரும் நானும் குமார் சாரும் வெளியில வரும் பொழுது நாங்க பேசிப்போம், ஐயா சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த நிகழ்வு நாங்க எப்படி இந்த 5 ஜட்ஜஸ் ப்ரோக்ராம் போட்டோமோ இந்த மாதிரி அடுத்த நிகழ்வு வந்து ஜனவரி மாதம் 4th, இன்னும் டேட் நாங்க ஃபைனலைஸ் பண்ணல, 3 டேட் நாங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஜனவரி மாதம் அதே போல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்ட்டு ஐயாவுடைய அறிவுரையின்படி காட் வில்லிங் பை காட்ஸ் கிரேஸ் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், கரண்ட் சிட்டிங் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த மாதிரியான பெரிய பெரிய நீதி அரசர்களை அந்த விழாவுக்கு அழைத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் செய்த இதில் வந்து மரம் நடும் விழா, அதுதான் ஃபர்ஸ்ட். நாங்கள் தொண்டாமுத்தூர்ல மரம் நடும் விழா ஒன்று ஆரம்பித்தோம், சுந்தரவடிவேல் சார் தலைமையில் அங்கே நடத்தினோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நிறைய மீட்டிங் லா அவேர்னஸை பற்றி தமிழ்நாடு ஹோட்டல்ஸ்ல நடத்தியிருக்கிறோம். இதே ஹாலில் நிறைய லா அவேர்னஸை பற்றி நடத்தியிருக்கோம். கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் அவங்கள ஒரு எந்தூசியாசம், அவங்க அதை ரொம்ப புவர் பீப்புள், அதாவது டெம்பரரி ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், அந்த சாரீஸ் எல்லாம் கொடுத்து அது பண்ணியிருக்கோம். ஊனமுற்றோர்களுக்கு, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், அவங்களுக்கு வந்து தேவையான மளிகை சாமான்கள் வருஷம் லதா மேடம், எல்ஐசி சாந்தி மேடம், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். மென்டலி ரிட்டார்டட் பீப்புளுக்கு அவங்களுக்கு கூட நாங்கள் விழா, தீபாவளி, பொங்கல் போன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். ஒரு ஸ்கூலையே தத்து எடுத்துருக்கிறோம். யூனிஃபார்ம்லேருந்து 2 செட்டு யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக்கு, வாட்டர் கேனு, டிஃபன் பாக்ஸு. ராஜேஷ் சார் அது ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களும் அவங்க மேடம் கொஞ்சம் நில்லுங்க, இவங்க நாங்க கேஷுவலா சொன்னோம். நைட்டு போய் உட்காந்து பேக் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட்ஸ்ல இருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காத்தால நேரத்துல வந்துட்டாரு. அதாவது அந்த குழந்தைங்க, இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு ஸ்வீட் யாராவது வாங்கி கொடுத்தா அது ஒரு பெரிய விஷயம். இந்த குழந்தைங்க அவங்களுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர்ஸ் அவங்களும் எங்களுக்கு கிடைச்சது, இந்த அமைப்புக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம குமார் தங்கவேல் அவருடைய தலைமையில அச்சம் தவிர்னு ஒரு படம் எடுத்தோம். 2-3 படம் எடுத்தோம். அதுல அச்சம் தவிர் படம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஃபர்ஸ்ட் தமிழ் படம், அவார்டு வாங்கின படம், எங்களோட படம். இது வந்து எங்களோட படம் இல்ல, நம்மளோட படம், அந்த மாதிரி தான் கரெக்டா சொல்லணும். அது அவார்டு வாங்கினோம். அங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் ஜஸ்டிஸ் அருண்குமார் மிஸ்ரா தான் அந்த அவார்டு கொடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது இல்லாத ஒரு இது, குமார் சாரை மேடையில கூப்பிட்டு அந்த போட்டோல தெரியும், அவர் தோல்ல கை போட்டு, அவர் வந்து ஜஸ்டிஸ், ஒரு நம்பர் 1 ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், தோல்ல கை போட்டு இங்க வாங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பு கொடுக்கறப்ப அவர் தோல்ல கை போட்டு இன்னொரு கையில அந்த கப்பை அவர் கையில கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமையா நினைக்கிறோம். அது மாதிரி முத்தமிழ் செல்வி இந்த மேடம் வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஆரம்பத்துல இருந்து எங்க கூட இருக்காங்க. பெண்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணி இருக்காங்க. அப்புறம் சுந்தரபாலன் அவர் வரல இன்னைக்கு, ஜட்ஜு, அவரும் வந்து நிறைய லீகலா சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த அமைப்பை ஆரம்பிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது ஜான் வந்திருக்காரு, மிஸ்டர் ஜான், அவரும் விஜய் ராவ், இவங்க 2 பேர், நாங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். விஜய்
வந்து வெளியில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜயராவ். நாங்கள் 4 பேர் தான் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது இவங்க தான் முக்கியமாக இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் லாயர் மேடம், இவங்க ஒரு பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு. கன்சூமர் அவேர்னஸ்ல நாங்கள் அதுலேயும் ரொம்ப தீவிரமாக இருந்து எல்லாம் பண்ணும் பொழுது எங்களுக்கு சட்டத்தை சொல்லி கொடுத்தோம் மேடம் அவங்க. அப்புறம் அந்த 5 ஜட்ஜஸ் ப்ரோக்ராம், அதில் வந்து ஏர்ஃபோர்ஸில் டிசிப்ளின்டு பர்சன், அவரும் கன்சூமர் ஜட்ஜாக இருந்தவர், ஹியூமன் ரைட்ஸோட ஜட்ஜாக இருந்தவர். நிறைய எங்களுக்கு அறிவுரைகள், நிறைய காரியங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். அவரை நாங்கள் இந்த இடத்துல கௌரவப்படுத்த விரும்புகிறோம், அவரை வணங்குகிறோம். அப்புறம் கதிரவன் சார், அவர் வந்து கற்பகம் டீன். அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க. அவர் வந்து நிறைய ஹெல்ப் இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு நிறைய விஷயங்கள். அவரை இந்த இடத்துல அவரையும் கௌரவப்படுத்தி எங்களுடைய எங்க அமைப்புல ஆர்டிஓ சார் வரல. அவர் வந்து நாங்க அந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் அந்த இதெல்லாம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். எந்திருந்து அது என்ன செலவானாலும் கட்டி கொடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாலண்டியரா வந்து இப்படி நிறைய பேர் வாலண்டியரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபங்க்ஷனுக்கு மேல 30 நல்ல காரியங்கள் இது வரைக்கும் இந்த 2021 இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இனியும் இந்த அமைப்பினுடைய இது தொடரும். காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்ச நாள் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிலைமை வரும். இது வந்து எங்க இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்புல இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டோட, நிர்வாகிகளோட சப்போர்ட்டோட இந்த நல்ல காரியம் இப்ப 4 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தைரியமா நாங்க சொல்றோம், இந்த அமைப்பு இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பையும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.